இலக்கியம் சார்ந்த சேனலாக மாற்றின இந்த 3 மாதத்துலேருந்து கதைகளோ அல்லது கவிதைகளோ இது சம்மந்தமாக தான் பேசியிருக்கேன். என்னுடைய ஃபீல்டான பறவைகளை பற்றின எந்த தகவலுமே இங்கே பகிர்ந்துக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2013க்கு பிறகு இப்போ வரைக்குமே இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பறவை பார்க்குறதோ, அதற்காக மேற்கொண்ட பயணங்களோ, அதற்காக ஆய்வு செய்யக்கூடிய நபர்களோடு சேர்ந்து பயணித்ததோ, இதை போல் ஒரு எனார்மஸான ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருந்தது. அது இந்த பறவைகளுக்காகவே பயணங்களை மேற்கொள்கிறது, பயணங்களை பறவைகளுக்காக மேற்கொள்கிறது, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஜோன். ஒன்று பேர்ட்ஸ்க்காக ட்ராவல் பண்ணுறது, இல்லை ட்ராவல் பண்ணி பேர்ட்ஸ் பார்க்குறது, கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ஒன்று. இப்படி தான் இந்த 10 வருஷமும் பெரும்பாலான தென்னிந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இப்படி நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் அந்த ட்ராவலோடு சேர்த்து இந்த பறவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்பது அது ரொம்ப ப்ரீஷியஸு. அது நம்மளால் அந்த வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. அந்த உணர்ச்சிகளை எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுபவம் இருக்கும். அப்போது எனக்கு பறவைகளோட ஏற்பட்ட நான் கவனித்த சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோஸ் மூலயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் பறவை பார்க்கக்கூடிய நபர்கள் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பறவை பார்க்குறது மட்டும் ஃபோட்டோகிராஃபி அதுவே ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னோடய ப்ரொஃபஷன் வேறு, பட் ஆனால் இது ஒரு பேஷனாக பறவைகள் பின்னாடி சுற்றுனது, பயணம் பண்ணது என்பது அது கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கான தூரங்கள் கிடைச்ச அனுபவங்கள் அவ்வளவு. ஆனாலும் சில பறவைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பறவைகள் சில உண்டு. அதில் முதல் ஒரு பறவையை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் இதையும் கேட்பீங்க, எப்போதும் போல் இந்த காணொலியும் நீங்கள் கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ரெட்டைவால் குருவியை எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்போம். கரிச்சான்னு சொல்கிறோம், ரெட்டைவால் குருவின்னு சொல்கிறோம், கருவாட்டு குருவின்னு சொல்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு ட்ரைப்ஸ் கிட்ட ஆனை சாத்தான்னு பேர் இருக்குது. நிறைய வகையான பேர்கள் உண்டு. ஒரே பறவைக்கு ரீஜனல் வைஸ் எக்கச்சக்கமான பேர்கள் உண்டு. தமிழுடைய சிறப்பு அது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான காரண பேர்களும் அந்த பறவைக்கு வைக்கப்படும். இது போல் ஒரு தமிழ் ஒரு அபுண்டன்ஸ், அது எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திமிங்கலமாகவே இருந்தாலும் ஒட்டுமொத்த கடலையும் குடிச்சிட முடியாதுல்ல, அது போல் தான் தமிழ். அப்போ ரெட்டைவால் குருவி எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்து தான் நம்ம வந்திருப்போம். நான் நிறைய அந்த ட்ரை லேண்ட்ஸ் நிறைய பயணப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால இந்த ட்ரை லேண்ட்ஸ்க்கே உரிய ஒரு பறவை தான் ரெட்டைவால் குருவி, கரிச்சான். இந்த கரிச்சான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேர்டு. எல்லோரும் ஒரு பார்க்க முடியாத ஒரு பறவை, ரொம்ப ரேரான ஒரு பறவை, இதை நோக்கி தானே போவாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இவன் கரிச்சானை போய் என்னோடய ஃபேவரட் பேர்டு அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னா, கரிச்சான் மட்டும் இல்லை, கரிச்சான் இருக்குது, காகம் இருக்குது, ஆந்தை இருக்குது, இது எல்லாமே ஃபேவரெட்டு. ஒன்றுத்துக்குமே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. பறவைகளோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்குது. நான் பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி கரிச்சான் ஓப்பன் பண்ணுறேன். கரிச்சான் இப்போ நம்ம தெர் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரங்கோஸ் இன் தமிழ்நாடு. அப்போ இங்கே நம்ம சாதாரணமாக பிளாக் ட்ரங்கோஸ்னு பார்க்கக்கூடிய கரிச்சான்களை நம்ம பார்த்துருவோம். மாட்டுக்கு மேலே உட்காந்து ஒரு ஒரு அரசனை போல் ஒரு மாட்டுக்கு மேலே உட்காந்து அந்த மாட்டையே நான் தான் கண்காணிக்கிறேங்கிற மாதிரி வயல்வெளியில் இருக்கக்கூடிய கரிச்சான்களாக இருக்கலாம். கடல் மட்டத்துலேருந்து 700 மீட்டர் 800 மீட்டர் உயரத்துக்கு மேலே போகும்போது பார்க்கக்கூடிய துடுப்புவால் கரிச்சானாக இருக்கலாம், அதாவது கிரேட்டர் ராக்கெட்டைல் ட்ரங்கோவாக இருக்கலாம். அப்புறம் ஒயிட் பெல்லிடு ட்ரங்கோன்னு சொல்லக்கூடிய வெண்வயிற்று கரிச்சானாக இருக்கலாம், சாம்பல் நிற கரிச்சானாக இருக்கலாம், அதாவது ஆஷி ட்ரங்கோன்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிற கரிச்சானாக இருக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய வகைகள் தமிழ்நாட்டில் உண்டு. நான் இங்கே இருக்கக்கூடிய கரிச்சான்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நூல்கள்லேயும் எழுதியிருக்கிறாங்க. இந்த கரிச்சான்களுடைய குணங்களை பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. கரிச்சான்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு வாட்டர் பாடிக்கு போகிறேன்னா கூட அங்கே போய் இருக்கக்கூடிய ஏதாவது மைக்ரேட்டரியாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எதனா இருக்குதான்னு தேடுறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் நான் ஒரு ட்ரங்கோவை பார்த்துட்டேன்னா அந்த ட்ரங்கோவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்படி அப்சர்வ் பண்ணதுனால தான் சில விஷயங்களெல்லாம் என்னால் நோட் டவுன் பண்ண முடிஞ்சது. இப்போ ட்ரைலேண்ட்ஸில் இந்த வெட்லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரங்கோஸை கவனித்த வரைக்கும் இப்போது
இந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே அதை நம்பி இருக்கிறது. இந்த ட்ரங்கோஸோடைய ப்ரீடிங் சீசனில் அதே டைமில் ப்ரீட் பண்ணக்கூடிய சின்ன அளவிலான பறவைகள் இருக்குல்ல, இந்த கதிர்குருவி, தேன் சிட்டு, இதெல்லாம் இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கிறாங்களே, இந்த வகைகள்லாம் இந்த ட்ரங்கோ எங்கே கூடு கட்டியிருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப அருகாமையிலேயே கூடு கட்டுற ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. நான் வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப் ஜங்கிளில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த நெஸ்டிங் பீரியடில், ட்ரங்கோஸோடைய நெஸ்டிங் பீரியடில் உட்காந்து ரொம்ப நேரமாக பைனோகுலர்ஸில் ரொம்ப நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து இந்த வாப்லர்ஸு, அடுத்து சன்பேர்ட்ஸ், இன்னும் வேறு என்னென்ன ப்ரினியாஸ் மாதிரியான சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே இந்த ட்ரங்கோ பக்கத்துலேயே வந்து கூடு கட்டுறதுக்கான ரீசன் என்னன்னு அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த ஸ்க்ரப் ஜங்கிள்லேயே வந்து சில ராப்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரியண்டல் ஹனி பசார்டோ அல்லது ஷிக்ராவோ இது போல ஒரு வேட்டையாடி பறவைகள் எல்லாம் இருக்குது. காகம் கூட எடுத்துக்கலாம், மைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே ஒரு மாதிரி அட்ராஷியஸான ஃபிகர்ஸ். இவங்க எல்லாமே இவங்களெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்து அந்த நெஸ்ட்டை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்களாம் வந்து ஒரு மாதிரி என்க்ரோச்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடிய பேர்ட்ஸ் இவங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த சின்ன பறவைகள் எல்லாமே இந்த ட்ரங்கோ வந்து நம்புது. என்னடா இவனே சின்ன பையன், இந்த சின்ன பசங்க இன்னொரு சின்ன பையனை போய் நம்புகிறானே அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் ஆனால் சைஸ் டசன்ட் மேட்டர். என்னோடய உருவம் வந்து முக்கியம் இல்லை, உருவம் ஒரு விஷயமே இல்லை, என்கிட்ட இருக்கிற கட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ட்ரங்கோ கிட்ட இருக்குது. அதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு சின்ன அளவிலான இருக்கக்கூடிய ஒரு பறவை. அப்போது அதுக்கிட்ட ஒரு 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 போர் குணம் இருக்கும். யாராக இருந்தாலும் வந்து தன்னுடைய ஏரோ டைனமிக் ஒன்று இருக்கும்ல, பறக்கிற அந்த பேட்டர்னே நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு ஏரோ டைனமிக் இருக்கும். அந்த டைனமிக்ஸு, அதே போல் நெஞ்சுரமாக போயிட்டு மோதுற அந்த தன்மை, இதனால தான் இந்த சின்ன பறவைகள் எல்லாம் இந்த ட்ரங்கோவை நம்பி வருதுங்க போல இருக்குது. இப்போ ஒரு காகம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு மோதிட முடியாது. ஒரு பெரிய ஒரு கழுகையே வந்து காக்கைகள் வந்து கூட்டமாக சேர்ந்து துரத்தி விட்ரும், மைனாக்கள் துரத்தி விட்ரும். ஆனால் ட்ரங்கோஸ் கிட்ட வந்து காக்காக்களோ மைனாக்களோ மோதுறது இல்லை. ஏன்னா அதனுடைய அந்த பறக்கிற வேகமும் அதனுடைய ஏரோடைனமிக்கும் இவங்களை ஈஸியாக வீழ்த்துருங்கிறதுனால ஒரு பயத்திலே வந்து இதுங்களை நெருக்காமல் இருக்கிறது நான் பல நேரத்தில் வந்து பார்த்துருக்கேன். இது இங்கே கிரவுண்டில். இதுவே இப்போ ஜவாத் மலையில் வந்து மேல்பட்டுலாம் போகிறோம் அப்படின்னா அது ஒரு 1200-1100 மீட்டர் வந்து ஆல்டிடியூட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் அந்த கிரேட்டர் ராக்கெட்டைல் ட்ராங்கோ தான் நிறையா உண்டு. இங்கே இந்த மேல்பட்டு பகுதிகளில் பல வருஷங்கள் ட்ராவல் பண்ண டைமில் அங்கே போனால் வந்து ரொம்ப முக்கியமாக எப்போவுமே போகும்பொழுது அங்கே இந்த கிரெஸ்டட் சர்பண்டிகளில் வந்து பார்க்கணும் எப்போவுமே நினைப்பேன். எங்கேயாவது எங்கன்னா இருக்கும், ஒரு ஜைஜாண்டிக்கான இடத்துல எங்கேயாவது மரத்தில் உட்காந்துருக்கும், ஒரு சூப்பரான ஒரு போஸ் நமக்கு எங்கேயாவது கிடைக்கும், அப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த உட்காந்துருக்கிற பொசிஷனே ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக இருக்கும். காற்றுல வந்து அதனுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய கொண்டை வந்து அப்படியே பறக்கிறத வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. அப்படின்றதுக்காக போவோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம், தேடுவோம். அப்படி தேடி போகிற டைமு இல்லை எங்கேயாவது பார்த்துட்டு எங்கேயாவது ஹோவரிங்கில் எங்கேயாவது போகிற டைமில் அந்த திசையை நோக்கி அப்படியே போகலாம் அப்படின்னு போகும்பொழுதுலாம் திடீர்னு ஒரு குரல் வரும். அதாவது அந்த கிரெஸ்டட் சர்பண்டிகளுடைய குரல் வந்து கேட்கும், ரொம்ப அருகாமையிலே கேட்கும். அடே அப்பா பரவாயில்ல, நமக்கு எங்கேயோ பக்கத்துலேயே நமக்கு வந்து சர்பண்டிகள் இருக்குது, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துடலாம், இல்லை நல்ல ஏதோ ஒரு ஃபோட்டோ நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம்னு நினச்சிட்டு நம்ம போனால் அந்த இடத்துல இருக்காது. என்னடா அது இங்கே தானடா வாய்ஸ் வந்தது, நமக்கு வாய்ஸ் கால் இங்கேருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, காணுமே அப்படின்னு பார்ப்போம். திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வாய்ஸ் கால் கேட்கும். ஓகே அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது, அப்போ அங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு அங்கே போவோம். அங்கே போனால் அங்கேயே இருக்காது. ஏன்னா இது போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு டைம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ இது கிரெஸ்டட் சர்பண்டிகள் பண்ணலை இதை குரலை, இந்த ராக்கெட்டைல் ட்ரங்கோ அந்த சர்பண்டிகளுடைய குரலில் மிமிக்ரி பண்ணுது. இதுங்க ஏன்டா இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தா கீழே அந்த மரத்தின் அடியில் கீழ்ப்பகுதியில் நிறைய சின்ன சின்ன பேப்லஸ் வகைகள், சின்ன சின்ன வகையான பறவைகள் எல்லாமே இற தேடிட்டு இருக்கிறது. இந்த இற தேடிட்டு இருக்கிற இந்த பசங்க ஒரு ஈகிள் பறக்க போது எதுவும் பார்த்து இவனில் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுங்க பயப்படவே மாட்டேங்குதுல்ல அப்படின்னு சொல்லி அது ஒன்று. இதுவே என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த குரலை நம்ம கொடுத்தா இவனுங்களாம் பயந்து ஓடுறானுங்க, அப்போ நாம் சும்மா வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி வேணும்னே ஒரு பயத்தை வந்து இவங்களுக்குள்ளே உருவாக்கி விளையாடுற ஒரு கேம் ப்ளே பண்ணுது. அதை வந்து ஒரு டைம் வந்து பார்த்தோம். நான் எதுக்கு இது திருப்பி ஒரு டைம் வந்து இது மிமிக்ரி பண்ணுது, அதனால் ஏமாந்து பின்னாடி போய் ஏமாந்துட்டோன்னு விட்டுட்டோம். அது இன்டென்ஷனலாகவே இது போல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு ஒரு டைம் பார்த்தோம்.
அப்போ ஒரு மரத்தில் இருந்துக்கிட்டு சவுண்டு கொடுக்கும்போது கீழே வந்து ஒரு குரூப் ஆஃப் பேப்லர்ஸ் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ மேலேருந்து இது சவுண்டு கொடுத்த உடனே எல்லாமே தெரிச்சு ஓடுது. எங்கேயோ போய் டக்கு டக்கு டக்குன்னு போய் மறையுதுங்க, மண்ணுக்கு கீழே அப்படியே சாஞ்சி உட்காருதுங்க. பார்த்தா இவர் மேலேருந்து இவர் சவுண்டு கொடுத்துட்டு இருக்காரு, சர்பெண்டிகளோட சவுண்டு. இது ஒரு கேம் பிளே. இதை போல் சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு பேட்டர்னும் இருக்குது. சரி, இதுதான் பேட்டர்னா முன்னாடி நான் சொன்னல, என்னடா ஒரு 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 போர் வீரன் மாதிரிலாம் இருக்கிறான், ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு நம்ம சொல்ல. அப்படியான ஒரு காட்சியை வந்து நான் பார்த்தேன். ஒரு டைம் வந்து மேல்பட்டில் நான் பார்த்தேன். ஒரு பெரிய நீர்மருத மரம், அதாவது வந்து ஹியூஜான ஒரு பெரிய மரம், நம்ம அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய ஒரு மரத்தில் ஒரு கிளையில் ஒரு எண்டில் வந்து அந்த சர்பெண்டிகள் உட்காந்துருக்கு. அது ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த போஸ் இருக்குல்ல, அந்த காட்சி அந்த கண்ணில் 1000 வந்து கேமராவில் நம்ம ஃபோட்டோ பிடிச்சாலும் அந்த கண்ணில் பார்த்த அந்த காட்சியை நம்மளால் மறக்கவே முடியாது. அது அந்த பேர்டர்ஸ்க்கு தெரியும், அது எப்படி இருக்கும், அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களால ஃபீல் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு டைம் ஒரு காட்சியை பார்க்குறேன். ஃபோட்டோலாம் எடுக்கவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக ஒரு இடத்துல கல் மேலே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கிளையினுடைய ஓரமாக உட்காந்துருக்கு, பெரிய நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கு. இப்போது அந்த சர்பெண்டிகளுக்கு பக்கத்துலேயே வந்து, அதாவது ஒரு மலைக்கு பக்கத்தில் சின்னதான வந்து ஒரு மலை மாதிரியான ஒரு சின்னதான ஒரு பொம்மை அது உட்கார்ந்த மாதிரி ஒரு ராக்கெட்டெயில் ட்ரங்கோ வந்து பக்கத்தில் உட்காந்துது. நான் பார்க்குறேன், ஓகே இன்னைக்கு ஏதோ ஒரு 7:30 கூட்ட போகிறானுங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த ட்ரங்கோ என்ன பண்ணுது, உட்காந்து அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சு அந்த சர்பெண்டிகளுடைய தலையில் போய் தட்டுது. இப்போ இந்த பக்கம் திரும்பின உடனே அப்படி சடனாக இந்த பக்கம் ரிவர்ஸில் பின்பக்கமாக டக்குன்னு வந்து, அதுதான் ஏரோடைனமிக்ஸ் சொன்னேன். இப்படி போயிட்டு அப்படி திருப்பி சடனாக இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் அடிக்கிறது, இந்த பக்கம் வரேன்னு இந்த பக்கம் பண்ணால் இந்த பக்கம் தர்றது. இப்படி ரொம்ப நேரமாக அந்த சர்பெண்டிகளை போட்டு தொல்லை பண்ணுது, அடின்னு அடிக்குது. அதாவது அந்த சர்பெண்டிகளுடைய ஒரு கால் அளவு தான் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு, ஆனால் அது கூட இருக்கக்கூடிய அந்த கட்ஸ் இருக்குல்ல, நீ யாராவனா இருந்தோட, நீ கிங் ஆஃப் த ஜங்கிளாக கூட இருந்துக்கடா, எனக்கு என்ன இருக்குது, இது என்னோடய டெரெயின், என்னோட பக்கத்தில் வந்து நீ உட்காந்துருக்குற, இல்லை வந்து எனக்கு கீழே வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட வேண்டிய இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ வந்தால் ஏதாவது கில்லிங் மிஷின் நீ அதெல்லாம் பண்ணிவிடுவேன், நீ முதல்ல எங்கே இடத்த காலி பண்ணு அப்படின்னு முதல்ல நான் பக்கத்தில் உட்காடுறேன். நீ என்ன பண்ணுறேன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு நீ எதுவும் பண்ணல, என்னை பார்த்து நீ பயப்படல, அதனால் இப்போ நான் ஒன்று பயமுறுத்த போகிறேன்னு என்னுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய என்னுடைய பறக்கிற திறன், அதை வச்சே உன்னை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்னு அடிக்குது. இந்த பக்கமும் போனால் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் மாற்றி ஒரு 10 நிமிஷம் இது 2 பேருக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஈகிளும் அசைவே இல்லை, அப்படியே அங்கேயே இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஆளாடா, தவளோண்டு இருந்துட்டு நீ என்னை எப்படி தொந்தரவு பண்ணுவேன், நான் வந்துருவேன்டா அப்படின்னு அந்தருடைய ரியாக்ஷன். அதை போல் கடைசியில் சர்பெண்டிகளால் தாக்கு பிடிக்க முடியல. எப்பா இவன் என்னடா விடாமல் நம்மளை அட்டாக் பண்ணினே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து பறந்து போகிறாரு. சரி பறந்து தான் போகிறோம் விடுவான்னா, நீ பறந்து போனாலும் விட மாட்டேன்டா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உன்னை துரத்திக்கிட்டே நான் வந்துகிட்டே இருப்பேன்னு திருப்பி துரத்திக்கிட்டே போய் மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படியான ஒரு காட்சிகளை வந்து நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ட்ரங்கோ மேலே ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் வரும். அப்பா என்ன மாதிரி என்னடா பையன் நல்லா இருக்கியா, ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுவேன் நான் பார்க்கும்போதெல்லாம். ஸ்க்ரப் ஜங்கல் இதெல்லாம் பார்த்தோம்னா மாடு மேலெல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு மாடு அப்படியே ஒரு மேற்பார்வை பார்க்குற மாதிரியும், இந்த குளம்படிகள் அந்த நகரும் பொழுது வர பூச்சிகளை கீழே இருக்கக்கூடிய கொக்குகள்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா, அப்புறம் வந்து இவனுக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைச்சி சண்டெல்லாம் போட விடாது அப்படின்னு மேற்பார்வை பார்க்குற மாதிரி ஒரு துணி இருக்கும். அதே போல் இந்த மிமிக்ரி பண்ணுற அந்த தன்மை நிறைய ஏமாந்துருக்கிறேன் நான் வந்து ஜவாதில்ஸில். இந்த மிமிக்ரி பண்ணுற இது உன்னோட குரல் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான குரல்களை பார்த்து ஷிக்ரா மாதிரியான வாய்ஸ் பார்த்து ஏமாந்துருக்கிறேன். குரலை கேட்டு ஹனி பசாடோடைய குரல் மாதிரி மிமிக்ரி பண்ணி நான் பார்த்து ஏமாந்துருக்கிறேன். நிறைய மாதிரியான டைப் ஆஃப் மிமிக்ரேஷன்லாம் பண்ணி நம்மளை ஏமாத்துறது, மேலே அது மலையிலாக இருக்கலாம், ஸ்க்ரப்பில் இருக்கலாம், எங்கே. ஆனால் வந்து இந்த மிமிக்ரி வந்து ரொம்ப அதோட ஸ்பெஷல் ஒரு பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஸ்பெஷல் டேலண்ட்ன்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ இப்படியான ஒரு முக்கியமான ஒரு பேர்டு இது. இங்கே நீங்கள் ஸ்க்ரப் ஜங்கிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நிலத்தில் வந்து வெட்லேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதனுடைய அளவு விட ஒரு 2-3 மடங்கான பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு ரொம்ப முக்கியமான இயற்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது அப்படின்ற அளவில் ரொம்ப ரெஸ்பெக்டடான ஒரு பேர்டாக நான் எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த அனுபவம் அது உங்களுக்கு நிறைய பேர் இது மாதிரி பார்த்துருக்கலாம், அப்படி பார்க்காத இருந்தால் இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இது போல் வேறு ஒரு பறவையினுடைய அனுபவத்தினோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.